அனைவருக்கும் வணக்கம். 2021 ஏப்ரல் 12 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கத்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. என்னோட பொண்ணு பிங்கி அவங்க பேர். அந்த பொண்ணு டியூஷன் சொல்லிக் கொடுக்க போன பொண்ணு ரிட்டன் வீட்டுக்கே வரலன்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில் போலீஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது பேரண்ட்ஸ் ஒன்று விடாமல் அந்த பொண்ணை பற்றி கிளியராக சொல்கிறாங்க. அதாவது ஷாம்ஷெட்பூரில் தீபக்குமார் அப்படின்ற ஒரு 42 வயசு நபர் இருக்கார். இவரோட மனைவி பேர் வீணா. இந்த தீபக்குமார் டாடா ஸ்டீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இதில் முதல் பொண்ணோட பேர் ஸ்ராவணி, வயசு 15 ஆகுது. ரெண்டாவது பொண்ணோட பேர் சான்வி குமாரி, வயசு 10 ஆகுது. இந்த 2 பொண்ணுங்களுக்குமே டியூஷன் சொல்லிக் கொடுக்க வந்த பொண்ணு தான் ரிங்கி தோஸ் அப்படின்ற 22 வயசு பொண்ணு. இந்த பொண்ணு தான் ஆல்ரெடி டியூஷனுக்கு வந்த பொண்ணு ரிட்டன் வீட்டுக்கே வரலன்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸ் தான் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கி நார்மலாக தீபக் வீட்டுக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு வந்தாங்கனாக்கா மதியம் 12:30 மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதாவது 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. 12:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. 12:30க்கு கிளம்புற பொண்ணு 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சம்பவத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு காலையில் இங்கே டியூஷனுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் ரிட்டன் 1 மணி ஆகுது வரல, 2 மணி ஆகுது வரல, டைம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ரிங்கி வீட்டுக்கு வரவே இல்லை. பயந்து போன பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி கால் பண்ணும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த பயந்து போன பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீணாவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணும்போது அந்த பொண்ணோட நம்பரும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீபக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணும்போது அவர் ஒரு வழியாக ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணதும் இந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு கால் பண்ணால் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இன்னும் வீட்டுக்கு வரல, பக்கத்தில் இருந்தால் ஃபோனை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு ஆல்ரெடி 12:30 மணிக்கே கிளம்பிட்டா, நாங்கள் ஃபேமிலியோட வெளில போயிட்டுருக்கோம், நீங்கள் அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கால் கட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பயந்து போன பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தான் பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியல, மொபைலில் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இவரை கேட்டால் மதியம் கிளம்பிட்டதா சொல்கிறாங்கன்னு சொல்லி பயத்திலே இருந்துகிட்ருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிங்கியோட பேரண்ட்ஸ் இந்த ரிங்கியோட தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் டேரெக்டாக வீட்டில் போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த பையனும் டேரெக்டாக இங்கே தீபக் வீட்டுக்கு வரான். பார்த்தாக்கா வீடு வெளியில் பூட்டியிருக்கு. ஸோ தீபக் சொன்னது உண்மைதான், அவங்க ஃபேமிலியோட எங்கேயோ வெளில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்பி கிளம்பி எங்கள் வீட்டுக்கே வந்துடுறான். இப்போ தான் இந்த ரிங்கியோட பேரண்ட்ஸ் எங்கள் பொண்ணு டியூஷன் சொல்லிக் கொடுக்க போன பொண்ணு ரிட்டன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் எல்லா டீட்டெயில்ஸும் போலீஸ் வாங்கிக்கிட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களே தவிர ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இந்த பொண்ணு காணாமல் போனதை அவங்க பெருசாகவே கண்டுக்கவே இல்லை. இப்போ இதே கத்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஒரு நபர் ரோஷன் அப்படின்ற நபர் எங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு, அந்த நபரை யாரோ தாக்கிட்டதாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டல் இந்த நபர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகுறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்கும்போது இந்த ரோஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா என்னோட அக்கா வீட்டுக்கார் தீபக் அப்படின்ற நபர் என்ன பண்ணுறாருன்னா என்னை சாப்பிட்றக்கா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. நானும் என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தைங்கன்னு சொல்லி ஃபேமிலியோட வீட்டுக்கு போன மதியம் போன உடனே பார்த்தா நார்மலாக எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஒரு சுத்தியில் எடுத்து என்னை பலமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் அங்கேருந்து அந்த நபர் தள்ளி விட்டுட்டு வெளியில் வீட்டை விட்டு வெளில வந்துட்டு என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த நபர் சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி தீபக் அப்படின்ற ஒரு நபரை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த வீட்டுக்கு போன பொண்ணு தான் ரிட்டன் வரலன்னு சொன்னாங்க. இப்போ இதே நபர் தன்னை சுத்தியாலால் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது இப்போ தீபக் மேலே பெருசாக டவுட் வருது போலீஸ். இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா தீபக்கோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடு வெளியில் டோர் க்ளோஸில் இருக்குது. டோரை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி போலீஸ் உள்ளே போகும்போது தான் போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அவங்க உள்ளே போனதுலேருந்து அந்த ஹால்லேருந்தே பார்த்தோம்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தமாக இருக்குது. கிச்சனுக்கு போனால் அங்கேயே ரத்தமாக இருக்குது. பெட்ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே பேரதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பெட்ரூமில் இந்த தீபக்கோட மனைவி 2 குழந்தைங்கன்னு சொல்லி 3 பேர் பெட்லேயே இறந்த நிலைமையில் இருக்காங்க. அவங்க உடம்புலேயே பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ரிங்கி ஆல்ரெடி இங்கே டியூஷன் எடுக்க வந்த பொண்ணு ஆல்ரெடி காணோம் அப்படின்னு சொன்னதுனால மற்ற ரூமில் ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லா ரூமும் தேடி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தேடும்போது இன்னொரு பெட்ரூமில் பெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ளே இந்த பொண்ணோட சடலம் இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா கத்தி குத்துருக்கிறத பார்க்குறாங்க. இந்த ரிங்கியோட கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பு சுற்றி கிளியராக கட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட உடம்புல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அந்தளவுக்கு கிளியராக இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கிழிஞ்சு போய் தான் இருந்திருக்கு. இந்த ரிங்கி கிட்டத்தட்ட ஒரு அரை
ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த 4 பேரோட சடலத்தையும் எடுத்து அட்டாப்சிக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிட்டு இந்த 4 பேரையும் கொன்ன நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த ஓடிப்போன இந்த தீபக்கை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த நபரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. இந்த நபர் வந்து எங்கே போயிருக்காரு, எப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எடுக்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது இவரோட மொபைல் வந்து கண்டினியூஸாக சுவிட்ச் ஆஃபில் இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா விடாமல் எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 4 நாள் கழிச்சு, அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது. தன்பாத்தில் இருக்கக்கூடிய HDFC பேங்க்கில் வந்து இந்த நபரோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது. இவர் இந்த பேங்க்கில் வந்து பணம் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்காக வந்து பேங்க் வந்திருக்காரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை சுற்றி வளைச்சு அந்த இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு விசாரிக்கும் போது பல விஷயங்கள் ஆக்சுவலாக வெளில வருது. அதாவது போலீஸ் வந்துட்டு எடுத்த உடனே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்க, இந்த 4 பேரையும் எதுக்காக கொண்டுட்டு நீ தப்பிச்சு போனேன்னு சொல்லி கிளியராக கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த 4 பேரை கொன்னது நான் தான் சொல்லி ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த 4 பேரையும் எதுக்காக கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்கிறாரு. அந்த ரீசனை கேட்ட போலீஸ் தான் தங்களோட வாழ்க்கை வரலாறுல இப்படி ஒரு ரீசனை எந்த போலீஸும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு ரீசனை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தீபக் வந்துட்டு கடந்த 2012 பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஃபேமிலிக்கு வந்து போதுமானதாக இருக்குது. இவர் வந்து ரெகுலராக வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த தீபக்கோட சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு பிரபு அப்படின்னு பேர். இந்த நபரும் இந்த தீபக்கோட மச்சான், அதாவது தீபக்கோட ஒய்ஃபோட தம்பி, அவர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த தீபக் வந்து மீட் பண்ணுறாங்க. அதாவது பிரபுவும் ரோஷனை வந்துட்டு இந்த தீபக்கை மீட் பண்ணி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அதாவது இவ்வளோ நாளாக வந்து நம்ம வந்து வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கோம். எவ்வளோ நாள் வேலைக்கு போனாலும் நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறவே முடியாது. நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நாம் நினச்ச லைஃப்பை வந்து வாழ முடியும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ இதை கேட்ட தீபக் வந்துட்டு சொல்கிற ஐடியா வந்து கரெக்டாக தான் இருக்குது. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து 3 பேர் வந்து பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வர்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பணத்துக்காக என்ன பண்ணுறாருன்னா அந்த தீபக் வந்து தன்னோட அப்பாவோட பூர்வீக ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை வந்து விற்கிறாரு. விற்ற பணத்தில் என்ன பண்ணுறாருனா தன்னோட அண்ணனுக்கு வந்து பாதி பணமும் தனக்கு பாதி பணமும் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டதில் 17 லட்ச ரூபா பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு கொடுக்குறாரு. அதாவது மொத்தம் வந்து 20 லட்ச ரூபா வந்து இவருக்கு கிடச்சிருக்கு அவரோட பங்கு. அவங்க நினச்ச மாதிரியே 3 பேரும் சேர்ந்து 2019 வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா 2020 பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து கொரோனா நோயால் வந்துட்டு எல்லா தொழிலுமே வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒட்டுமொத்த கடைகள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து அடி வாங்க ஆரம்பிக்குது. இந்த தீபக் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பேங்க்கில் ஒரு 4.5 லட்ச ரூபா கடனும், அதே சமயத்தில் இங்கே டாடா ஸ்டீலில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த அவங்க சங்கத்திலே பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா கடனும் வாங்கியிருக்காரு. அதுபோக தன்னோட பூர்வீக சொத்து வீட்டையும் பார்த்திங்கன்னா அங்கேயும் இதையும் விற்றுட்டார். இப்போ வந்துட்டு ஒரு வழியாக வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் கொரோனாவால் வந்து பிஸ்னஸும் ஒரு பக்கம் லாஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த தீபக்கு வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸ்லேருந்து லாபம் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 பேரும் பிரபுவும் ரோஷனும் வந்து இந்த தீபக் வந்து பணமே தராமல் ஏமாற்றிருக்காங்க. கேட்டால் பிஸ்னஸ் வந்து லாபமே வரல அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி இந்த தீபக் வந்து ரொம்ப நல்லா ஏமாற்றிருக்காங்க. இந்த விஷயமும் இவருக்கு தெரிய வருது. இவரால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபோட தம்பி, அதாவது சொந்த மச்சான், இவங்க 2 பேருமே தன்னை ஏமாற்றிருக்காங்களேன்னு சொல்லி அதை நினச்சி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த 2 நபர்களையும் வந்து உயிரோடவே விடக்கூடாது, என்னையே வந்து ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி இவங்களை உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பிளானை பண்ணும்போது உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு முட்டாள்தனத்தை வந்து இந்த தீபக் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம வந்து இந்த 2 பேரையும் வந்து நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னாக்க கன்ஃபார்மாக ஜெயிலுக்கு போயிடுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 2 பேரையும் தீர்த்து கட்டிட்டு நம்மளும் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ இல்லை ஜெயிலுக்கு போனாலோ ஒட்டுமொத்தத்தில் நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கப்படும், பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி யோசித்து அதுக்கு முன்னாடியே தன்னோட ஃபேமிலி, அதாவது தன்னோட ஒய்ஃபும் தன்னோட குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முடிச்சு கட்டிடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி தன்னோட குழந்தையும் தன்னோட ஒய்ஃபையும் வந்து தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா வந்து யோசிக்கிறாரு. இவர் வந்து போட்டு வச்ச பிளான் படி ஏப்ரல் 12 2021 அன்னைக்கு
இந்த பிரபுவுக்கும் ரோஷனுக்கும் வந்து இவர் வந்து கால் பண்ணுறாரு காலையில் கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மதியம் வந்து 2 பேருமே வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க, விருந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நபர் சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இவர் வந்து வீட்டில் வந்து சாப்பாடெலாம் செய்ய சொல்லி தன்னோட மனைவி தான் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதே கிச்சன்லேயே வச்சு தன்னோட மனைவியை வந்து அந்த இடத்துலேயே வந்து ஒரு சுத்தியல் எடுத்து அடித்து அந்த இடத்துலேயே தீர்த்து கட்டிடுறாரு. ஸோ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி இறந்துடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக பெட்ரூமுக்கு போகிறாரு. அங்கே அவரோட 2 பொண்ணுங்களுமே இருக்காங்க. பெட்ரூமில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை தலகாணியை வச்சு அமுக்கி அந்த இடத்துலேயே 2 பொண்ணுங்களோட கதையும் முடிச்சிடுறாரு. இப்போ இவரோட உடம்புல வந்துட்டு இந்த ரத்தக்கரையெல்லாம் பட்டிருக்கிறதுனால போயிட்டு குளிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி குளிக்க போகிறாரு. குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் என்ன நடக்குதுனாக்க, இந்த ரிங்கி டீச்சர் உள்ளே வராங்க. அதாவது இந்த பொண்ணுங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்குறக்காக காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நடக்கிற சம்பவம் எதுவுமே இந்த டீச்சருக்கு தெரியாது. இந்த பொண்ணுங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. வந்துட்டு இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணி பார்த்தாக்க இந்த ரிங்கிக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த பெட்டில் வந்து 3 பேர் வந்து இறந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டே அங்கேருந்து வெளியில் ஓடியாடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து இது மாதிரி கத்திக்கிட்டே வந்தாக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து ஈஸியாக மாட்டி விட்டுருவான்னு சொல்லி பயந்து இந்த பொண்ணை வாயை பொத்தி அங்கேருந்து இழுத்துட்டு வர்றாரு. இழுத்துட்டு வந்து இந்த பொண்ணை வந்து கை காலெல்லாம் வந்து ஒரு டேப் எடுத்து சுற்றி ஃபுல்லாக கட்டிடுறாரு. கட்டினதுக்கப்புறம் ஒரு ரூமில் விட்டு கத்தி எடுத்து கழுத்துலேயே வந்து போட்டுறாரு. ஸோ அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் எல்லாம் பல இடங்களில் பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருக்கு, சில இடங்களில் ட்ரெஸ்ஸை வந்து ஒதுங்கியிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை குளத்தில் இந்த பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த நபருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதாவது என்ன தான் இறந்து போயிருந்தாலும் நம்ம வந்துட்டு எப்படியும் வந்து ஜெயிலுக்கு போகிறோம், இல்லை அப்படின்னா தற்கொலை பண்ணிக்க போகிறோம், போகிறதுக்கு முன்னே அனுபவிச்சுட்டு போகலாமேன்னு சொல்லி இறந்த அந்த சடலத்தோட பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து ஒன்றா உறவு வச்சுக்கிறாரு. இவரோட ஆசை தீர்ற வரைக்கும் இவர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரிங்கியோட வந்து உறவு வச்சு முடிச்சுட்டு ஒரு பெட்டுக்கு கீழே வந்து ஒரு மரப்பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே வந்து இந்த பொண்ணோட சடலத்தை வச்சு மூடி வச்சிடுறாரு. இப்போது மதியம் டைம் ஆகிடுது. அதாவது மணி 2 ஆகிடுது. 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரபு வந்து ஆக்சுவலாக வரல அன்றைக்கி. இந்த ரோஷன் மட்டும்தான் வர்றாரு. ஆனால் அவர் வந்துட்டு அவர் மட்டும் தனியாக வரல. இந்த ரோஷனோட ஒய்ஃபு, ரோஷனோட குழந்தைங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஃபேமிலியோடு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னாக்கா இவங்க வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலியோடு வருவேமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் இதை வந்து தீபக் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அவன் வந்து தனியாக வருவான்னு பார்த்தா ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, இருந்தாலும் வந்துட்டு வந்ததை வந்துட்டு விட்டுறக்கூடாது, அதாவது எப்படி வந்து நம்ம நினச்சதை வந்து சாதிச்சாகணும்னு சொல்லி இந்த நபரோட வந்து பேசிகிட்டு இருக்காரு. நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த ரோஷனும் தீபக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சுத்தியல் எடுத்து இந்த நபரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார் தீபக். அடித்ததும் இவர் வந்துட்டு ஒரு வழியாக வந்து அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டுட்டு ரோஷன் வந்து வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. இப்போ ரோஷனோட ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்பவம் கேட்டு இந்த கத்துன சவுண்டெல்லாம் கேட்டு தன்னோட குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் அவங்களும் கத்திக்கிட்டு வராங்க. இப்போ இந்த ரோஷனும் ரோஷனோட ஒய்ஃப் 2 பேருமே கத்திக்கிட்டு வர சவுண்டை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நோக்கி வராங்க. ஸோ இந்த சம்பவம் இந்த தீபக் வந்து தெரிய வருது. இப்போ ஒட்டுமொத்த மக்களும் வந்தாங்கன்னா நம்மளை கண்டிப்பாக உயிரோட விட மாட்டாங்க, அதனால் வந்து நம்ம ஓடிடலான்னு சொல்லி வீட்டை வெளியில் வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த நபர் எஸ்கேப் ஆயிடுறாரு. போன நபர் வந்து மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ தான் வந்துட்டு போலீஸுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வழியாக வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4 நாளுக்கு அப்புறம் தான் மொபைல் வந்து சுவிட்ச் ஆனே பண்ணியிருக்காரு. 4 நாள் கழித்து ஒரு HDFC பேங்கில், அதாவது தன்பாத்தில் இருக்கக்கூடிய HDFC பேங்கில் வந்து பணம் வந்து 1 லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ண போகும்போது தான் இவர் வந்து போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் மேலே இந்த தீபக் மேலே வந்து கத்மா போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் 67/2021 வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. என்னென்ன செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாக்க 302 வந்துட்டு போட்டிருக்காங்க ஐபிசி, அதாவது கொலை வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 307 போட்டிருக்காங்க, கொலை முயற்சியும் போட்டிருக்காங்க. செக்ஷன் 376 போட்டிருக்காங்க, அதாவது பாலியல் வன்புணர்வுக்கான கேஸு. ஸோ அந்த செக்ஷனும் போட்டிருக்காங்க. செக்ஷன் 201 அதாவது தடயங்களை வந்து மறைக்கக்கூடிய செக்ஷன், ஸோ அதுவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 326 காயங்களை ஏற்படுத்துதல் அதுவும் போட்டிருக்காங்க. 379 திருட்டு கேஸு அதுவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா செக்ஷனும் போட்டு இவர் வந்து ஒரு வழியாக வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. ஜெயிலில் போட்டு கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபைனல் தீர்ப்பாக வந்துட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி 2023 அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஷாம்செட்பூரில் இருக்கக்கூடிய கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி ராஜேந்திரகுமார் வந்து இந்த தீபக் வந்து மரண தண்டனை கொடுக்குறாரு. ஸோ இந்த தண்டனையை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கொடூரக்காரனுக்கு, ஒரு சைக்கோவுக்கு இந்த மாதிரியான தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து இதை வந்து பாராட்டினாங்க. அடுத்தது வந்துட்டு 2024 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஹைகோர்ட் வந்துட்டு இந்த தண்டனை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த நபர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு மர்டர்லாம் பண்ணினது வந்து எதை வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்த்துருக்காரு.
எந்தெந்த வெப் சீரிஸ் பார்த்துருக்காருன்னா பாடல் லோக் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸும் அஷூர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸும் வந்து அவர் பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் தடையுமே இல்லாமல் எப்படி வந்து ஒருத்தரை வந்து தீர்த்து கட்ட முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் இறங்கியிருக்காரு. ஆனால் நீங்கள் எப்படி வந்து எந்த வெப் சீரிஸ் பார்த்தாலும் எந்த சினிமா பார்த்துட்டு கற்றுக்கிட்டாலும், அதாவது சினிமாவில் பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு யாரும் வந்து ஒரு நபரை வந்து பழி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நபரை வந்து தீர்த்து கட்டுறன்னு சொல்லி அந்த மாதிரியான காரியத்தில் யாரும் இறங்க வேண்டாம். ஏன்னா சினிமா வேறு, ரியல் லைஃப் வேறு அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இவரை வந்து இந்த தீபக் வந்துட்டு பிஸ்னஸில் ஏமாற்றிட்டாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்கா இவர் வந்து ப்ராப்பராக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த நபர்களை வந்து தீர்த்து கட்டணும்னு நினச்சதே ஃபஸ்ட்டு முட்டாள்தனம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட ஃபேமிலி வந்து இதில் பாதிக்கப்படுவாங்கன்னு இறக்கப்பட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலியை வந்து தீர்த்து கட்டுறாரு. அதாவது ஃபேமிலி மேலே பாசம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அந்த பாசத்தால் ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான செயலை பண்ணுறது வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த தீபக்கோட செயலை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.